நீங்கிடுவாள் தாயில்லாமல் நானில்லை ஒருத்தர் ஆஞ்சநேயர் பக்தர், ஒருத்தர் சங்கரா சாமியோட சிஷியரு, இன்னொருத்தர் என்னப்பா நீனா சிவனடியாரா மயக்க ஒரு சாமி. அதனால வந்தளவுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆற்றல் தாய்மார்களே, நாடக கலா அரசிய பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு வந்துள்ள சுற்று வட்டார சிறுகளே, காலையில் வாழ்ந்து மாலையில் வீடு திரும்பும் விவசாய பிரதிநிதி மக்களே, இன்று இந்தியாவை வருங்கால வல்லரசாகக்கூடிய இளைஞர்களே, தலைவர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர் அத்தனைகளுக்கும் என் சார்பும் எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நடி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, நாடகத்தை ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நம்ம பகுதி வந்து நம்ம ஊர் என்னைக்குமே நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. முதல் நாள் ஒரு நாடகம், இரண்டாவது நாள் ஒரு நாடகம் வைப்பீங்க. இந்த தடவை ஏதோ ஒரு விதத்துல இருந்தாலும் இந்த நாடகத்தை வச்சு என்ன வளர்த்த ஐயாக்களா இன்னும் யாரும் பொட்டப்பட்டெல்லாம் குபரை கடிச்சு படுத்திருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எல்லாம் அப்படியே செந்தாமரை ஊத்தது மாதிரி உட்காந்துருக்கீங்க.
இந்த நாடகத்தோட நோக்கமே நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்க கண்டிப்பா நாடகத்தை வச்சிருக்கோம். ஏன்னா நாடகம் பார்க்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்க நாடகம் பாக்குறதுக்கே ஒரு சில கம்பெனி வந்திருக்கேன். இன்னும் சில கம்பெனிகள் வீட்டுல படுக்க பயமா இருக்கு, இப்படி கூட்டத்துல வந்து படுத்தோம்னா நல்லா பயமெல்லாம் இருக்குமே அப்படின்னு ஒரு சில கம்பெனி வந்திருக்கேன். இன்னும் சில கம்பெனி இந்த உலகத்துல இருப்பமா இல்ல குருணமட்ட கூட சாவமா அப்படின்னு வாழவும் முடியாம சாகவும் முடியாம அழகர் கோயில்ல எப்படி இந்த குரங்கு எப்படி இப்படி உட்கார்ந்துருக்காங்க, அது மாதிரி சில கம்பெனி எல்லாம் வந்திருக்கேன். இன்னும் சில ஆளுங்க வந்து கொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஒரு சில கம்பெனி வந்திருக்கேன். இன்னும் சில ஆளுகள் ஒரு நோக்கத்தோட வந்திருப்பிய அது மாறுதெல்லாம் மாறி போயிருந்திருக்கேன். எப்படி ராத்திரி 1 மணிக்கு அசந்து எல்லாரும் தூங்கிடுவாங்க, எப்படியாவது இந்த பெருவரல விட்டு இப்படி நோண்டி விடுவான், இந்த வரல விட்டு இப்படி நோண்டி விடுவான், இப்படி ஒரு நோக்கத்தோட எல்லாம் வந்திருப்பிய. ஆனா அதனால நம்ம ஊரு ஒழுக்கமான ஊர்னால ஆண்கள் ஒரு பகுதியிலையும் பெண்கள் ஒரு பகுதியிலையும் அற்புதமான முறையில அமர்ந்து உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஊர் நாடகம் எந்த ஒரு அசம்பாவித்தனம் இல்லாம நாடகத்தை கெடுத்துப்படாம இந்த வளர்த்த தங்க மக்கா நாடகத்தை அமைதியா இருந்து பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு, ஏன்னா நகைச்சுவைங்கிறது எல்லா இடங்களுமே கிடைக்கும், நம்ம தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சில குடும்பங்கள்ல நிறைய விஷயம் நடக்கும். இதெல்லாம் நம்ம சேகரிச்சு நம்ம மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டோம்னா கூட கொஞ்ச நாளைக்கு திடகாத்திரமா வாழலாம். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா குடும்பம் இருந்தா பொதுவா சண்டை வரத்தான் செய்யும். சண்டை இல்லாத குடும்பம் இந்த உலகத்துல எங்கேயாவது பாத்துருக்கோமா ஐயா? சண்டை இருக்கணும். குடும்பம் இருந்தா அடிச்சுக்கிறேன், புருஷனும் பொண்டாட்டி இருந்தா காலையில அடிச்சுக்கிறேன், ராத்திரி 10 மணி ஆனா அப்படி கிச்சு 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 அப்படி ஒண்ணு முடிக்கிறேன். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த குடும்பத்துல வரக்கூடிய சந்ததிகளும் நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சில பெண்கள் எல்லாம் புருஷனை தெய்வமா கும்பிடுவாங்க. என் தங்க புருஷா நீ ஒயின் ஷாப்ல போய் எவ்வளவுதான் தண்ணிய போட்டு தூக்கி போட்டு ஏன் இதுலயே மிதிச்சாலு வாயிலே மிதிச்சாலு இதை புடிச்சுக்கிட்டே கிடப்பண்டா, காலை புடிச்சுக்கிட்டே கிடப்பண்டா அப்படின்ட்டு ஒரு சில பெண்கள் புருஷனோட காலடிதான் தஞ்சம்னு வாழ்வாங்க. இன்னும் சில பெண்கள் புருஷனை எதிர்த்தும் பேச மாட்டாங்க, எதிர்த்தும் திட்ட மாட்டாங்க. இன்னும் சில பெண்கள் வந்து புருஷன் அடிச்சா பக்கத்துல செருப்பு விளக்க மாதிரி எது கிடந்தாலும் எடுத்துக்கிட்டு புருஷனை சப்பு சப்புன்னு அடிச்சிடறது. நம்ம ஆளு உள்ள அடி வாங்கிட்டு உள்ள எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில வந்து அதே டீ கடையில உட்காந்து அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னும் சில பெண்கள் அடி தாங்க முடியாம மூளையில உட்கார்ந்து ஓன அழுக ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பெண்கள் தன்னோட பெருமைகளை பேச ஆரம்பிப்பாங்க. என்னை மன்னார்குள்ள கேட்டாங்க தெரியுமாக்கு, என்னை மாங்கவரத்துல கேட்டாங்க தெரியுமாக்கு, என்னை புதுக்கோட்டையில பார்த்தாங்க தெரியுமாக்கு. மூலையை ஒருத்தன் கூட கேட்டிருக்க மாட்டேன், சித்தாத வரைக்கும் கூட கேட்டிருக்க மாட்டேன். என்னை மன்னார்குள்ள கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, புதுக்கோட்டையில தூக்கிக்கிட்டு போட்டாங்க. இப்படின்ட்டு புழுகுறதுல நம்ம பெண்கள் மாதிரியே எதுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தோடனே இவங்க 2 பேருக்கும் தாம்பத்திய உறவுன்னு ஒண்ணு நடக்கும். நம்மளுக்கு அவ்வளவு பழகம் இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப பழகி அடி விட்டு போய் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஏன்னா 2 பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதல்வர் நடக்கும். முதல்வர் நடக்கும்போது ஒரு ஆணும் பொண்ணு மெத்தையில உட்காந்துருப்பாங்க, பஞ்சனையில உட்காந்துருப்பாங்க. அதே அப்பா நம்ம ஆம்பளையால் விடுதான் பாரு பில்டப். ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் வைரமுத்து இவங்களை பூரா தூக்கி ஓரமா வீசி எரிஞ்சிட்டு போயிருவேன். அப்படி பேசுவேன். நம்ம இந்த பதிலுக்கு பதில் செருப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பேசுறதுல நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நம்ம ஆளு ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு பொண்ணு ஆணு 2 பேரும் தாம்பத்திய உறவுக்காண்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உட்காந்துருக்காங்கப்பா. உட்கார்ந்த உடனே புது மாப்பிள்ள என்ன பண்ணிருக்கேன், உட்கார்ந்த உடனே புது பொண்ணு என்ன பண்ணிருக்கு, புது மாப்பிள்ளை குரு 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 குருன்னு பாத்துக்கிட்டே இருந்தது. ஆமா, குரு குருன்னு பார்த்தோம்னா இப்படின்னு சொல்லியிருக்கேன். புது மாப்பிள்ளை சோசியக்காரன் சொன்னது சரியாத்தான் போச்சு. சனி பார்வை தொடரும்னு இவ்வளவு சீக்கிரம் தொடரும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு பாரு. அந்த புது பொண்ணு பேசாம சேலை இழுத்துக்கிட்டு பொத்துக்கிட்டு பேசாம படுத்துருச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் மசூதியா நடக்கு. ஏன்னா பெண்கள் என்னைக்குமே முத கர்ப்பமாகறாவாரு. அத வந்து நம்ம ஆம்பளைட்ட சொல்றதுக்கு நம்ம பொம்பளைகளுக்கு அப்படியே டவுல் மீனிங்கா சொல்லி ஆம்பளையில குழப்பி அவங்க லூஸ் ஆக்குறதுல பெண்கள் நிலையுமே கட்டிக்காரங்க. முத ஒரு பொம்பளை மாசமா இருக்கு, ஒரு பெண்ணு மாசமா இருக்கு, இத புருஷன் சொல்லணும். ஏங்க நான் உங்களுக்கு மாசமா இருக்கேங்க அப்படின்னு புருஷன் மாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸ்வீட் பேக்கர்ல போய் அல்வா ஜாங்கிரி பூந்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். புருஷன்காரன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றேன், நான் மாசமா இருக்குன்னு சொல்லணும். இந்த அம்மா புருஷன் சொல்லுது, ஏங்க நான் முன்ன மாதிரி இல்ல தெரியுமா, நான் இப்ப 2 ஆளா இருக்கேன். அதுக்கு ஏன்டி தண்ணி இந்திய போட்டியா? இல்லங்க குளிக்காம இருக்கேன். ஆமாடி வெக்க காலத்துல ஒரு தடவை தான் குளிக்கணும், 2ஆவது தடவை குளிச்சாலும் வேர்க்க தாண்டி செய்ய. இல்லங்க மாங்காய சாப்பிடுறேன். அடி லூசு முண்டை, மாம்பழம் இருக்கும்போது என்ன வயிற்றுக்கு மாங்காய சாப்பிடுறேன். இல்லங்க நான் மாசமா இருக்கேங்க. மாசமா இருக்கேன்னு சொன்னா புரிஞ்சுக்கிற போறேன். இதை விட்டு நான் மாங்காய சாப்பிடுறேன், சாம்பளம் சாப்பிடுறேன், டீய பிணைச்சுக்கிட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆம்பளைகளை கிறுக்கினாங்க. ஆம்பளைல கூட ஏர்வாடியில போய் லூஸ் ஆக்குறதுல
பெண்கள் என்னைக்குமே கட்டிக்காரங்க. மாசமும் ஆயிருச்சியா, மாசமான நிற மாசம் ஆயிருச்சு, அதாவது டெலிவரி ஆக போகுது, பிரசவம் ஆக போகுது. ஆமா, பொண்டாட்டிய போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிட்டு ஆபீஸுக்கு வேலைக்கு போயிட்டான். பொண்டாட்டி மேல அதிகமான காதலா இருந்திருப்பான் போல. ஆபீஸ்ல போய் உள்ள வேலை பார்க்க முடியல, இருக்க முடியல. ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சா ஏதாச்சா அப்படின்னு இருக்க முடியாம இவன் என்ன பண்ணிட்டான், எப்படி இருக்குன்னு நிலவரம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி இங்க இருந்து என்ன பண்ணா போன போட்டான். போன போட்டா பாத்துக்குங்க, இங்க போன ஆஸ்பத்திரிக்கு போகாம கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போயிடுச்சு. போனா பாத்துக்க இங்க இருந்து ஹலோ இப்ப நிலவரம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் அவுட். ஐயோ ஃபர்ஸ்ட் அவுட்டா, இவனுக்கு ஈரக்குறை தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்பதான் பொட்டாட்டியை சேர்த்துட்டு வந்தா ஃபர்ஸ்ட் அவுட்ன்றானே. ரெண்டாவது என்ன மறுபடியும் போட போறேன், மறுபடியும் ஹலோ இப்ப நிலவரம் எப்படி இருக்கு, ரெண்டாவது டக்கு அப்படின்ட்டான். ஐயோ என் பொட்டாட்டிக்கு வாத்து வரதுருக்கான். எடுவட்டவைய ஒரு தொழிலை செஞ்சா அதை செம்மையா நிதானத்தோட செய்யணும். நிதானம் மட்டும் தவறுன்னு வச்சுக்கிருக்க வாழ்க்கையில என்னைக்குமே அது குளறுபடியாத்தான் போகும். ஏன்னா ஆண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆம்பளை மட்டும் குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா மேலோட்டமா போகணும். மேலோட்டமா மட்டும் போகணும்னு வச்சுக்கிருக்க நம்ம ஆம்பளையாளு கூட ஒரு வாய் சோத்துக்கு நடுத்தருல பிச்சை எடுக்கணும். ஆமா, உதயகுமாரிலே நாங்கெல்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். அதனால நாங்க சொல்றேன் அழகிறமே. ஆமா, ஏன்னா ஒருத்தர் 5 பிள்ளை எடுத்திருக்காரு. பெத்தவன பொண்டாட்டிட்ட போய் கேட்டிருக்காரு, பார்வதி மகனே பரமசிவா. ஆமா பார்வதி, புருஷனுக்கு 5 பிள்ளை பெற்றிருக்க, 5 பிள்ளைங்க அடிகாப்பா மைச்சட்டுக்காரன் மெர்க்குரி லைட் மாதிரி நல்ல தகத்தகன்னு மின்றாங்கடா. ஆனா ஒரே ஒரு விஷயம் உண்மையை மறைக்காம புருஷன் சொல்லு, 5 பிள்ளைல மூத்தவன் மட்டும் ஆப்பிரிக்கா குரங்கு மாதிரி கண்ணகரன் பிறந்திருக்கேன். தயவுசெய்து கோச்சுக்கிறாங்க பார்வதி, இவனை மட்டும் நீ யாருக்கு பெற்றேன்னு சொல்லு, நான் வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பொண்டாட்டி நைஸா கேட்டுருக்கேன். பொண்டாட்டி நைஸா எந்திரிச்சு வந்து, இவனை ஒருத்தர் மட்டும் தாங்க நான் உங்களுக்கு பெற்றேன் அப்படின்னு சொன்னா பாரு, இவன் குடும்ப மண்டை குறிச்சு செத்தே விட்டான், செத்து மூதேன். ஏன்னா எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா சனியே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம இதை என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு மேலோட்டமா போகணும். உள்ள ஆராய்ச்சியில மாத்தம் வச்சுக்கிறீங்க. குப்பையுமே நோண்டி பாருங்களேன், நோண்ட வெறும் குப்பையாத்தான் வரும், இல்ல வேற தங்க கட்டி வைர கட்டிமா வரும். அப்படினால நான் தான் ஐயாக்களா அமைதியா இருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு